என்ன தம்பி, நாட்டோட எதிர்காலமே நீங்க தான். ஓட்டு போட மாட்டேன்றீங்க? இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு? அண்ணா, மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க. ஏன் இல்ல, இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி வித்துக்கிட்டு இருந்தேன். கடை வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தன் கூட கடன் தரலையே. என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு. அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன். என்னையும் நம்பி கடன் தந்தாரு. இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். டிஜிட்டல் இந்தியா, இதையும் அவர் தான் கொண்டு வந்தாரு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். சொல்லுங்க. நம்முடைய வெற்றி சின்னமா பலாப்பழ சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு ஒரு மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி எனக்கு நீங்கள் பெற்று தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுவதில் நன்றி, வணக்கம். இந்த வாக்குச்சாவடிக்கு நீங்க போய் ஓட்டு போடும் போது 2 மிஷின் இருக்கு பக்கத்துல. இந்த பக்கம் ஒரு மிஷின் இருக்கும், அதுல 16 பேர் இருப்பாங்க. 2வது மிஷின்ல மேல இருந்து கீழே 6வது இடத்துல 22வது நம்பர்ல என்னது இல்லையா, என் பேர் இருக்கும். பண்ணி பேர் இருக்கும். அதே வரிசையிலே அப்படியே படம் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பலாப்பழ சின்னம் இருக்கும். அதுக்கடுத்து பட்டன் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பதட்டம் எல்லாம் பார்த்து பட்டனை பேரை பாருங்க, படத்தை பாருங்க, சின்னத்தை பாருங்க, பட்டனை பாருங்க. ஒரே வரிசையில் இருக்கு. பார்த்து பட்டனை அமைச்சு பதட்டம் இல்லாமல் நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நன்றி உரை விடைவரை. நன்றி, வணக்கம். நமது சின்னம் சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சின்னம், மோடிஜி அவர்கள் சின்னம், அண்ணாமலை அவர்கள் சின்னம் பலாப்பழம். வெற்றியின் சின்னம், வெற்றி போகப்படும் சின்னம் பலாப்பழம். பலாப்பழம் சின்னத்தில் அனைவரும் ஓட்டளிக்குமாக உங்களை அன்புடன் கேட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கால தாமதமானாலும் கனிவாக வந்துவிட்டார் பலாக்கணிக்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக. எல்லாரும் வெயில் அடிக்கும் போது சூடா நின்னீங்க. ஐயாவை பார்த்த போன அப்படியே பூ மலர்ந்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லட்சுமி கடாட்ச வேண்டும், மெச்சூரிட்டி பெர்ஃபார்மன்ஸ். அந்த வேட்பாளர்லாம்